நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேத்து ராத்திரி உங்க ரூம்ல இருந்து குழந்தை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. என்ன ஹாஸ்பிடல் இது? இங்க யாருக்கும் பாதுகாப்பே இல்லையே. சாந்தி கொஞ்சம் அமைதியா இரு. ராஜசேகர் உள்ள கூட்டு போலாம் வா. வாங்க வாங்க. பாத்து ஆயிடுச்சுமா, வந்துட்டோம். டாக்டர் இருக்காங்களா? கொஞ்சம் பொறுத்து இருக்காங்க. கொஞ்சம் பொறுத்து பொறுத்துக்கம்மா. அர்ச்சனா வந்துட்டோம். அர்ச்சனா பயப்படாத. எனக்கு ஒண்ணு இல்ல. வாங்க பாத்துங்க, பாத்து இறக்குங்க. மெதுவா மெதுவா. அர்ச்சனா அர்ச்சனா என்னம்மா அர்ச்சனா என்னம்மா? அம்மா என்னால வலி தாங்க முடியல. அர்ச்சனா இப்ப இப்படிதாம்மா வலிக்கும். ஆனா நீ எதுக்கு பயப்படாத, நாங்க எல்லாரும் கூட இருக்கோம் இல்லையா? இது பாருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். ஒண்ணாக சரியாயிடும். கவலைப்படாத. நல்ல வேளை இவ்வளவு சீக்கிரமா கூட்டு வந்துட்டோம். நம்ம இப்ப அர்ச்சனாவை உள்ள கூட்டிட்டு போனோம். சரி, நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். சிஸ்டர், அர்ச்சனா கார்த்திக் டெலிவரிக்கு வந்திருக்காங்க. ஆமா, நாங்க இப்ப போன் பண்ணோம். ஆமா, உங்க ரூம் ரெடியா இருக்கு. முதல்ல டாக்டர் பார்க்கட்டும். பேஷண்ட கேபினுக்கு கூட்டிட்டு போங்க. பின்னாடி டாக்டர் வருவாங்க. அப்படினா டாக்டர் இன்னும் வரலையா? என்னங்க இப்ப என்னங்க பண்றது? இல்ல மேடம், ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீங்க பேஷண்ட கேபினுக்கு கூட்டிட்டு போங்களே. இப்போ மாப்பிள்ளை எங்க? கார்த்திக் இல்லப்பா. வா. ஒன்னும் இல்ல, கார்த்திக் திடீர்னு பூனா போக வேண்டியதாயிடுச்சு. புது வேலை ஆரம்பிச்சிருக்கான்ல, அதுக்காக தான் அவங்க திடீர்னு வர சொல்லிருக்காங்க. அர்ஜென்ட்டா போக முடியிருந்தது, வேற வழி இல்ல. எப்படிப்பட்ட முக்கியமான வேலையா இருந்தாலும் இல்ல, 2 நாள் நாங்க தள்ளி போட்டுக்கலாமே. இப்படிப்பட்ட நேரத்துல அர்ச்சனா கூட அவர் இருக்கணும் இல்லையா? ராதிகா, நாங்களும் அதைத்தான் ஆசைப்பட்டோம். ஆனா வியாபாரம் வரும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லன்னா கார்த்திக் அர்ச்சனாவை இந்த நிலைமையில விட்டுட்டு போவான்னு சொல்லுங்க. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு போனான்னு எங்களுக்கு தான் தெரியும். 2 நாள் தள்ளி போடணும்னு தான் அவனும் நினைச்சா. ஆனா முடியலையே. அர்ச்சனா, டாக்டர் எப்ப வருவாங்க? ஐயே, நான் தான் சொன்னேன்ல, முதல்ல பேஷண்ட உள்ள கூட்டிட்டு வாங்களே. பாத்து பாத்து. சீக்கிரம். மெதுவா மெதுவா. வாமா. ஒண்ணு இல்ல. பாத்து மெதுவா. சரி சரி. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். அர்ச்சனா, பாத்து பார்த்து மெதுவா. போங்க. மெதுவா. சம்பந்தி, நீங்க எங்களை மன்னிச்சிருங்க. ராதிகா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா. ஆனா எனக்கு புரியுது. நான் கார்த்திக்கு ஃபோன் பண்றேன். இங்க நெட்வொர்க் வேற இல்லையே. ஒரு முறையாவது அர்ச்சனா கிட்ட பேசணும். ஐ ஹோப் எல்லாம் நல்லபடியா இருக்கணும். கார்த்திக்கோட ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. இப்படி நடுவழியில நிக்காதீங்க, தள்ளி போங்க போங்க. என்னது, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தை திடீர்னு எப்படி மாயமாகும்? இது ரொம்ப பாதுகாப்பான ஹாஸ்பிட்டல் ஆச்சு. இந்த டாக்டர்ஸ், நர்ஸ், மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா, டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலையே. இது 1000 பேர் வந்து போற இடமாச்சே. அதான் எந்த தப்பு பண்றவனும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அது நீங்க சொல்றது கரெக்ட் தான் சம்பந்தி. இப்போ நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கமா, எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். அர்ச்சனா, இந்த தண்ணி கொஞ்சம் குடிமா. குடிமா அர்ச்சனா, தொண்டை காஞ்சு போயிடும் இல்லையா? பெரியம்மா சொல்றது கொஞ்சம் கேளுமா. குடி. சிஸ்டர், டாக்டர் வந்தாச்சா? வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஃபோன் பண்ணுங்களே, அப்பதானே அவங்க சீக்கிரம் நான் வருவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க, வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க இப்படி கூட்டிட்டு வாங்க. மெதுவா மெதுவாமா, மெதுவா. ஆமா, அந்த குழந்தை எப்படி காணாம போச்சு? ராதிகா, அது எங்களுக்கே தெரியலங்க. அர்ச்சனா முடியல. அர்ச்சனா, அந்த பக்கம் பாருமா. அங்கெல்லாம் பார்க்காத. என்னால முடியல. நர்ஸ், பஞ்சு இருக்குதுங்களா? ஏன்? அது அக்கா, பேசாம இருங்கக்கா. என்ன அர்ச்சனா, என்ன நீ பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
நெட்வொர்க் கிடைச்சிருச்சு. 6 மிஸ்டு கால். அர்ச்சனாவுக்கு ஒன்றும் ஆகலல்ல? கார்த்திக் தான் ஆ பண்றான். பேசுங்க. ஹலோ கார்த்திக், என்ன கார்த்திக்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருக்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? அர்ச்சனா எப்படி இருக்கா? இப்பதான் உங்க மிஸ்டு கால்ஸ பார்த்தேன். என்னாச்சு? நடுவுல நிக்காதீங்க, தள்ளி போய் உட்காருன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? அப்பா நீங்க வெளியில இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல கார்த்திக், நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். என்ன அப்பா, அர்ச்சனாவுக்கு பெயின் ஆரம்பிச்சிடுச்சா? ஆமாப்பா, நீ போன கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருச்சு. போல இருந்து உனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனா உன் லைன் கிடைக்கவே இல்லப்பா. ஹலோ ஹலோ கார்த்திக். அப்பா அர்ச்சனா நல்லா இருக்கால்ல? குழந்தை பிறந்துருச்சா? இல்ல இல்ல கார்த்திக், இன்னும் குழந்தை பறக்கல. நாங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். நீ தைரியமா இருப்பா, நாங்க எல்லாருமே இங்க தான் இருக்கோம். அப்பா ப்ளீஸ் ஒரு தடவை எனக்கு அர்ச்சனா கிட்ட பேசணும்ப்பா. என்னாச்சு? சிஸ்டர், அது வந்து இல்ல இல்ல ஒரு ஃபோன் பேசணும். கார்த்திக், அது ஒண்ணும் இல்லப்பா. இப்பதான் அர்ச்சனாவை உள்ள கூட்டு போயிருக்காங்க. எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான்ப்பா நாங்க உள்ள போனதும் அர்ச்சனாவை பேச சொல்றோம். ஓகே அப்பா ப்ளீஸ் போனை உள்ள கொடுத்து விடுங்க. கரெக்ட் தான்பா, ஆனா இங்க போடா. சார் நான் எதுவும் பண்ணல சார். அப்பா என்னப்பா சத்தம் அது? இல்லப்பா, இங்க போலீஸ். எதுக்குப்பா? அது வந்து மந்திரியும் யாரோ இங்க அட்மிட் ஆயிருக்காங்கப்பா. அதனாலதான் நீ நீ ஒன்னும் கவலைப்படாத கார்த்திக். சரிங்கப்பா ப்ளீஸ் ஒரு தடவை போனை உள்ள கொடுத்து விடுங்க. நான் இப்ப அர்ச்சனா கிட்ட பேசியே ஆகணும். பேசலாம் கார்த்திக், கவலைப்படாத. கொஞ்சம் பொறுமையா இருப்பா, அப்புறமா பேச சொல்றேன். சரிங்கப்பா. நான் உடனே அர்ச்சனா கிட்ட போய் ஆகணும். அவ எந்த நிலைமையில் இருக்காளோ? தப்பான நேரத்துக்கு கிளம்பி வந்துட்டேன். ஹலோ, குட் ஈவினிங் கௌதம் சார். குட் ஈவினிங் மிஸ்டர் கார்த்திக். வந்துட்டீங்களா? பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சார். இத பாருங்க, நம்ம புது கலெக்ஷனை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு உங்களோட பிளானிங், ஒர்க் ஷெட்யூல், டிசைன்ஸ், ஐடியாஸ் எல்லாத்த பத்தியும் எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும். அப்பதான் நம்மளோட வேலையை உடனே ஆரம்பிக்க முடியும். ஹலோ ஹலோ மிஸ்டர் கார்த்திக். சார், அது இந்த மீட்டிங்கை நாம உடனே வச்சுக்க முடியுமா? ஏன்? அது ஆக்சுவலி எங்க வீட்ல ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு. என்னால அதை தள்ளி போடவும் முடியல. இன்னைக்கு ராத்திரி என்னால அங்க ஸ்டே பண்ண முடியாது. ஆனா மீட்டிங்கை ப்ரீபோன் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம் கார்த்திக். ஐ அம் சாரி மிஸ்டர் கார்த்திக். நமக்குள்ள ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் இருக்கு, டெட்லைன் இருக்கு. இந்த மாதிரி பர்சனல் ரீசனுக்காக நம்மளோட வேலையை நம்ம மாத்தக்கூடாது. அது சரியா வராது. We are dealing with European American clients, Mr. Karthik. அது மட்டும் இல்ல, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை மறக்க கூடாது. மறந்துட்டீங்கன்னா கம்பெனியோட நேம் கெட்டு போயிடும். உங்களை நம்பிதானே இந்த வேலையை ஒப்படைச்சிருக்கோம். ஓகே சார், நாளைக்கு மீட்டிங்க்கு நான் நிச்சயம் வரேன். ஓகே, தேங்க்யூ சார். குட் நைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நர்ஸ், இவங்கள ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. அப்பா அர்ச்சனா நான் இப்ப அர்ச்சனா கிட்ட தானே வந்துட்டு இருக்கேன். வாங்க. பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். நர்ஸ், இவங்கள செக்கப் கூட்டிட்டு போங்க. அர்ச்சனா அர்ச்சனா ஒண்ணு இல்ல. கார்த்திக் தான் லைன்ல இருக்கு. பேசுங்க. சொல்லுப்பா. அப்பா ப்ளீஸ் ஒரு தடவை அர்ச்சனா கிட்ட போனை கொடுங்கப்பா. கார்த்திக், கவலைப்படாதப்பா, டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே ஃபோன் பண்ண சொல்றேன். அப்பா ப்ளீஸ் பா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. டாக்ஸி. என்ன விஷயம்னே தெரியலையே, ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? ராதிகா, அர்ச்சனா டாக்டர் கூட தானே இருக்கா. நம்ம எல்லாரும் இப்படி பயந்துட்டு இருக்கிறத பார்த்தா அர்ச்சனாவும் பயப்பட ஆரம்பிச்சிருவாள்ல. ஐயோ, இது பாரு, இந்த மாதிரி கஷ்டத்தை நம்மளும் பட்டுட்டு தானே வந்திருக்கோம்.
இப்ப நம்ம தானே அர்ச்சனாவுக்கு ஆறுதல் சொல்லணும். டாக்டர், அர்ச்சனா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா, கான்ட்ராக்ஷன்ஸும் கரெக்டா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையா இருங்க நீங்க. சரி, குழந்தை எப்போ பிறக்குங்க? இது ஏர்லி லேபர் தான், கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் தான் அதை சொல்ல முடியும். அர்ச்சனாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல? ரொம்ப நல்லா இருக்காங்க. அர்ச்சனாக்கு ரொம்ப வலிக்குது போல இருக்கு டாக்டர். நர்ஸ். எஸ் டாக்டர். பேஷண்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர், நீங்க அர்ச்சனா பக்கத்திலே இருப்பீங்கல்ல? டாக்டர், நீங்க அர்ச்சனா பக்கத்துலயே இருந்துருங்க. எப்ப என்ன ஆகும்னு தெரியாது இல்லையா? கரெக்ட் தான், ஆனா இப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள பாத்துட்டு வரேன். நீங்க அர்ச்சனாவை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போங்க. ஆ. எதுக்கும் பயப்படாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அர்ச்சனா, மெதுவா வாமா, எல்லாம் சரியாயிடும். ஒண்ணு இல்ல, வா. ஒண்ணு இல்லம்மா, நீ நல்லா இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். வா, ஒண்ணும் இல்ல. மெதுவா மெதுவா உட்காருமா. டாக்டர் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருமா. நீ நல்லா தான் இருக்க, சரியா? ஆ? அம்மாடி, அர்ச்சனா அர்ச்சனா, அர்ச்சனா எப்படிம்மா இருக்க? அர்ச்சனா, பயப்படாத. இது நாங்க எல்லாரும் கூட இருக்கோம். எல்லாரும் பக்கத்துல அர்ச்சனா, இருக்கோம். நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன? அங்கிள், என் தங்கச்சி ரொம்ப தைரியசாலி. அவளை குறைச்சிட போடாதீங்க. என்ன அர்ச்சனா? வழி விடுங்க, வழி விடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இவங்க ட்ரெஸ் மாத்திக்கிட்டோம். சரி. சாந்தி, கார்த்திக் ஃபோன் பண்ணிருந்தான். அர்ச்சனாவை அவங்கிட்ட பேச வையேன். அப்படியே கார்த்திக் ஃபோன் பண்ணானா? அர்ச்சனா ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கா. அர்ச்சனா, 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 இங்க பாருமா, கார்த்திக் ஃபோன் பண்ணிருக்கானா, அவன் கிட்ட பேசிடு. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, இந்த 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். நாங்க 2 பேரும் அவளோட அம்மா, எங்களை உள்ள விடுங்களேன். மேடம், அவங்களுக்கு நாங்க ட்ரெஸ் மாத்தி விட்டுடுறோம், அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம். ப்ளீஸ் வெளியே நில்லுங்க. இல்ல, அட, phone. என்ன? அர்ச்சனா எப்படி தனியா? நர்ஸ் தான் கூட இருக்காங்கல்லம்மா, அவங்க பாத்துக்குவாங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கார்த்திக் தான். சொல்லுப்பா. அம்மா, அர்ச்சனா எப்படி இருக்கா? நான் அவகிட்ட பேசணுமா? நான் அவகிட்ட போனை குடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவளுக்கு ட்ரெஸ் மாத்தி விடுறதுக்காக நர்ஸ் உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் இரு, நான் அவளை கூப்பிட சொல்றேன். என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? என்னால இப்ப அங்க வரவும் முடியாது. கார்த்திக், என்னப்பா அது? நீ கவலைப்படாம இரு. அர்ச்சனா நல்லாதான் இருக்கா, குழந்தையும் நல்லா இருக்கு. நாங்க எல்லாருமே கூட தான் இருக்கோம். என்னால இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியலமா. உடனே அங்க வரணும் போல இருக்கு. நான் கௌதம் சார் கிட்ட கூட கேட்டேன். உடனே மீட்டிங்க முடிச்சிட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். ஆனா மீட்டிங்க அவரால ப்ரீபான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு காலையில ஏதாவது ஃளைட் கிடைச்சதுன்னா உடனே கிளம்பி அங்க வந்துருவோமா. அர்ச்சனாவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கிளம்பி மீட்டிங்க வந்துடுறேன். கார்த்திக், நீ இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதப்பா. இங்க பாரு, நீ எந்த வேலைக்காக அங்க போயிருக்கிறியோ அந்த வேலையை நல்லபடியா பண்ணிட்டு வா. ஆனா அம்மா, அர்ச்சனா டெலிவரி எந்த நிமிஷமும் நடக்கும். நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனா இந்த விஷயத்துல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. டாக்டர் இப்பதான் வலி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. 1 மணி நேரம் கூட ஆகுமா. நீ தைரியமா இரு கார்த்திக். மீட்டிங்க நல்லபடியா முடிச்சிட்டு வந்தா போதும். அர்ச்சனா இப்ப எப்படிமா இருக்கா? அவளுக்கு ரொம்ப வலிக்குதா? இந்த வலி எப்ப முடியும்? எதுவும் சொல்ல முடியாது, சீக்கிரமா கூட முடியலாம். இப்போ ஒரு பேஷண்ட் வந்தாங்க, 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. சில நேரத்துல 15 நிமிஷம், சில நேரத்துல 15 மணி நேரம் கூட ஆகலாம். இப்ப நாங்க பார்க்கலாம். உள்ள போல. இருங்க இருங்க, எல்லாரும் உள்ள போக முடியாது. ஏன் போக கூடாது? அவ நான் பெத்த பொண்ணு. நாங்க அவ கூட இருக்கணும். இங்க பாருங்க, உங்கள யாராவது ஒரு விசிட்டர் தான் உள்ள போகலாம். ராத்திரி கூட யாராவது ஒருத்தர் தான் இவங்க கூட இங்க தங்கி இருக்கலாம். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அர்ச்சனா என்னோட மருமக, நான் அவ கூட இருந்தாகணும். இது பாருங்க, இது ஹாஸ்பிடல் ரூல்ஸ், அதை எங்களால மாத்த முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை திருடு வேற போயிருக்கு. அதனாலதான் சொல்றோம், நாங்க யாரையும் அனுமதிக்க முடியாது. உங்கள யாராவது ஒருத்தர் தான் இப்ப உள்ள போகலாம். நான் சொல்றத கொஞ்சம் என்ன இப்படி பேசுறான்? ஐயோ, எனக்கா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவ என்னோட மருமக, நான் அவ கூட தான் இருப்பேன். சம்பந்தியம்மா, நாம ஒண்ணு பண்ணலாம். நேரடியா டாக்டர் கிட்ட பேசலாம். அவங்களுக்கு தான் நம்மள தெரியுமே. ஆமா, குழந்தை வரை இங்க திருடு போயிருக்கு. நாம பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டா தான் நல்லது. வாங்க, நம்ம போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரலாம். அதானே. ராதிகா, நீ ஒண்ணு செய்யி. நீயே நேர்ல போய் டாக்டர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்துரு. சரிங்க அத்தை, நான் இப்போ போய் கேட்டுட்டு வரேன். நானும் உங்க கூட வரேன் ராதிகா. வாங்க, போயிட்டு வந்துறேன். அம்மாடி வந்தா, பாட்டி, அவங்க வர்ற வரைக்கும் நீ போய் பக்கத்துல இரு. போமா. வந்தனா. அர்ச்சனா, அர்ச்சனா, 9 மாசம் நீ காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்க போகுது.
உன்னை அம்மானு கூப்பிடுறதுக்கு பையனும் இல்ல பொண்ணும் பொறுக்க போகுது. 9 மாசத்தை நான் ரொம்ப சுலபமா கழிச்சிட்டேன். ஆனா இப்போ என்னால 9 நிமிஷம் கூட தாங்க முடியல. ஒண்ணு இல்ல. இப்ப இந்த மாதிரி தான் பேசுவ. ஆனா டாக்டர் உன் கையில உன் குழந்தைய கொடுத்ததுக்கு அப்புறம் நீ உடனே எல்லா வலியும் மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவ. அப்புறம் குழந்தையோட அழகான முகத்தை பார்த்து குட்டி குட்டி கை விரல்லாம் பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்பட போற. நிஜமா வாழ்க்கை முழுக்க உனக்கு அந்த நிமிஷம் தான் ஞாபகத்துல இருக்கும். தைரியமா இரு. வந்தனா எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. இதை விட எனக்கு ரொம்ப பயங்கரமா வலி வருமா? அர்ச்சனா, இப்ப கடவுள் கிட்ட நீ ஒண்ணுதான் வேண்டிக்கணும். சீக்கிரமே உனக்கு எல்லா வலியும் வந்துடணும், நீ அழகான குழந்தைய பெத்துக்கணும்னு. ஆனா தெரியல வந்தனா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தை நல்லபடியா பிறக்கும்ல, எந்த ப்ராப்ளமும் வந்துடாதுல்ல? பைத்தியம், அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் சரியாயிடும். என்ன பண்றது வந்தனா? நான் ஏற்கனவே ஒரு தடவை என் குழந்தையை இழந்துட்டேன். என்ன அர்ச்சனா நீ? ஆரம்பத்துல 3 மாசம் அந்த மாதிரி நடக்கும் தான். ஆனா இப்பதான் உன் குழந்தை ஆரோக்கியமா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கா. இப்ப குழந்தை நல்லா வளர்ந்துருச்சு. 9 மாசம் ஆயிடுச்சுல்ல. அதுக்கு சீக்கிரம் பிறந்து வந்து உன் கூட விளையாடணும். அதுக்குதான் ரொம்ப வலிக்குது. தேவையில்லாம எதையும் யோசிக்காத அர்ச்சனா. இந்த மாதிரி நேரத்துல பொதுவா நம்ம பயப்படுவோம். அதான் கண்டபடி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். என் டெலிவரி டைம்ல எனக்கு வலி வந்தப்போ உங்க அண்ணனை கூப்பிட்டு என்னெல்லாம் பேசணும் தெரியுமா? நான் இனிமே உயிரோட இருக்க மாட்டேன், அந்த ஃபைல் இந்த டிரால இருக்கு, இந்த டிரால அந்த ஃபைல் இருக்குன்னு கண்டபடி பேசணும். என்னையும் மீறி பயந்து போய் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அழுததை பார்த்து சூர்யாவும் பயந்து அழுதுட்டாரு. அட, கார்த்திக் தான் ஃபோன் பண்றாரு. நீ எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்றியோ அதே அளவுக்கு உன்ன அவர் மிஸ் பண்றாரு. இந்தா சீக்கிரம் அவர்கிட்ட பேசு. கார்த்திக், ஹலோ அர்ச்சனா, நம்ம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு. உனக்கு ரொம்ப வலி அதிகமா இருக்கா? இல்ல, நான் நல்லா இருக்கேன். அர்ச்சனா, எனக்கு உன் பக்கத்துல இருக்கணும் போல இருக்கு. அர்ச்சனா, நீ நல்லா இருக்கியா? என்னோட கேள்வியே தப்புன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி அர்ச்சனா. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சத்தியம் பண்ணிருக்கேன், உன் பக்கத்திலேயே இருக்கேன்னு சொன்னேன். ஆனா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். கார்த்திக், அர்ச்சனா ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமா இரு. நான் சீக்கிரமே உன்கிட்ட ஓடி வந்துடுவேன், புரிஞ்சுதா? ப்ளீஸ் உன் உடம்ப பாத்துக்க அர்ச்சனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, என்னமாச்சு? ரொம்ப வலிக்குதாமா? ஒண்ணு இல்ல, என்ன சரியாயிடும். அர்ச்சனா, கார்த்திக் கிட்ட பேசினியாமா? நல்லதா போச்சு. நாங்க எல்லாரும் வெளியில தான் இருக்கோம். அத்தனை பேரும் உன் கூட தான் இருக்கோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? ஆமாமா, நீ எவ்வளவு தூரம் இந்த வலியை அனுபவிக்கிறியோ, இனி நீ வாழ்நாள் பூரா சந்தோஷத்தை தான் அனுபவிப்ப. இந்த வலியை எங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா உனக்காக கடவுள்கிட்ட நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாடி அர்ச்சனா, இன்னும் கொஞ்ச நேரம் தாமா இந்த அவஸ்தை. அதானே, அதுக்கப்புறம் குழந்தை சீக்கிரமா பிறக்கிறதோட இல்லாம சீக்கிரமே பெருசா வளர்ந்துரும். என்ன இது? போங்க, எல்லாரும் வெளியே போங்க. இல்லம்மா, நாங்க போயிடுறோம். அர்ச்சனா தனியா இருந்தா அதான். சரிங்க, அதுக்கு எதுக்கு மொத்த ஃபேமிலியும் உள்ள வரீங்க? அதுக்கு தானே ரூல்னு ஒண்ணு போட்டிருக்கோம். யாராவது ஒருத்தர் தான் உள்ள இருக்கலாம், இல்லனா செக்யூரிட்டி வந்து எங்களை திட்டுவாங்க. போங்க, எல்லாரும் வெளியே போங்க. கொஞ்சம் இருங்கம்மா, நாங்க போயிடுறோம். நான் இங்கேயே இருக்கேன். இப்போ டாக்டர் செக்அப் பண்றதுக்கு வர போறாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க. வாங்க வாங்க. கொஞ்ச நேரம் இவங்க இருக்கட்டுமே. இல்லங்க, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. வெளியே வாங்க. ஆமா, உங்களதான். அர்ச்சனா, வெளியே வாங்க. தைரியமா இரு, நாங்கெல்லாம் வெளியே தான் இருக்கோம். பாட்டி, நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க, நான் வரேன். ஆமா,
ராதிகா திடீர்னு எங்க போனான்னு தெரியலையே. ஆமா மாமா, நாங்க உள்ள போயிட்டு வெளியே வரும்போது பெரிய அங்கிள் சின்ன அங்கிள் எல்லாரும் போயிட்டாங்க. அத்தையை மட்டும் காணோம். யாரு யாராவது இருக்கீங்களா? அம்மா, அர்ச்சனா, நான் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தேன். நர்ஸ் பார்த்தா என்ன துரத்திடுவாங்க, அதனாலதான். நீங்க வாஷ்ரூம்ல ஒளிஞ்சுகிட்டு இருந்தீங்களா? என்ன பண்றது, உன்னை விட்டு என்னால போக முடியலம்மா. ஆனா என்ன பண்றது, ஹாஸ்பிட்டல்ல அலோட் இல்லையே. எது தப்பு எது சரின்னா எனக்கு தெரியாதுமா. இப்படி நீ வழியில துடிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு என்னால வெளியில சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. நீ நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் அப்புறமா நர்ஸ் கிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சுக்கிறேன். அவ நிச்சயம் உன் கூட இருக்க வைப்பா. நான் உன்னை பெத்தவ அர்ச்சனா.